நல்லா இருந்து ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான், நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். உண்மையிலேயே அஸ்வத் மாரிமுத்து வந்து அவரோட டான் படம் இருந்துச்சு இல்லையா, அந்த படத்துல எப்படி அப்பா சென்டிமெண்ட் கொடுத்துருவோம், இதுல அப்பா சென்டிமெண்ட் மிஸ்ஸிங் நினைப்போம் நம்ம. பட் கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து அழகா பண்ணிட்டு சூப்பரா இருந்துச்சு. அதாவது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி படம் ஆரம்பிச்சு வேற ஒரு ஜானர்ல அப்படியே போயிட்டு கடைசியில வந்து எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிற்கும். நடுவில் நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம. ஆனா அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒப்பேத்திடுவாங்க சூப்பரா கொண்டு வந்து. இந்த படம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும் ஒரு கிராஃப் மாதிரி தான் போவோம், கொஞ்சம் அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பரா ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் படிக்கிற பசங்க காலேஜா ஸ்கூலா யாரா இருந்தாலும் இந்த படத்தை வந்து தாராளமா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க படத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். ரொம்ப நாள் கழிச்சு அப்பா இல்ல கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் ரேஞ்சுக்கு இவங்க பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இவங்க இந்த காலேஜ் சப்ஜெக்ட் இப்படியே பண்ணி இருந்தவங்க ஒரு மாஸ் ஹீரோ வச்சு அடுத்து பண்றாங்கன்னும் போது தெரியல மேபி. ஆனா திரிக்க விடுறேன்லாம் சொல்லியிருக்காங்க உள்ள, பார்க்கலாம் எப்படி இருக்கு. நல்லாதான் இருக்கு, உண்மையில் நல்லா தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷ் மாதிரி இருக்காருன்னு சொல்றோம் நம்ம. பட் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் வச்சிருக்காரு. அது கரெக்டா நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஜிவிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் செக்குக்காக ஒன்று பண்ணுவார். அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம பிரதீப்போட ஒரு ஆக்டிங் ஒன்று இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. மிஷ்கின் வேற லெவல் இந்த படத்துல. அவருக்காகவே வந்து பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சாயல்ல தான் இருக்கும், காலேஜ் சப்ஜெக்ட்னும் போது அந்த சாயல்ல இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா ஸ்டோரி வேற, இது நரேஷனே கம்ப்ளீட்டா வேற. இது ஹானஸ்ட் அப்படின்றத பொறுத்து இருக்குது. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, தலைவர் டைலாக் மாதிரி தான், கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. தாராளமா எல்லாரும் ஒருத்தர் வந்து பார்க்கலாம். நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ படம். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு தெரியல, பட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக லவர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து ஃபாதர் ரோல் தான். ஹீரோடைய ஃபாதர் தான் வந்து மெயினாக. என்ன கேட்டால் அவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் படம் ஃபுல்லாக சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அவர் எனக்கு வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஹீரோடைய அப்பா தான் வந்து மெயினாக என்ன கேட்டால் ஹீரோன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்களும் ரொம்ப வாட்சபிளாக இருக்கும் படம். யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது ரொம்ப இப்போ தேதிக்கு என்ன என்ன இந்த டைமுக்கு கொடுக்க முடியுமோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில சிமிலராக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கனெக்டடாகவும் இருக்குது சப்ஜெக்ட். நல்லா இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது. நல்லா 10க்கு நான் வந்து ஒரு 8.5 கொடுப்பேன். டிராகன் படம் வேற மாதிரி. நான் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து எங்களை பற்றி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பற்றி, வாழ்க்கையில் ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வரணுமோ அந்த மாதிரி படத்தை எடுத்துருக்காங்க. ஒரு பையனை கெடுக்காம ஒருத்த வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து இப்படி எடுக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண உண்மையை சொல்லி லாஸ்ட் நேரத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். வேற மாதிரி காமெடியெல்லாம் வேற மாதிரினா டம்முன்னு அடிக்கிறாங்க. காமெடிலாம் அந்த மாதிரி பார்த்தோன்னே ஸ்டண்டு. நான் டிராகன் நல்லா தானே இருந்துச்சு, ஓகே தான். ஃபேமிலி அண்ட் லைக் எப்படி சொல்றது, லைக் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. லைக் வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டென்ட் தான். லைக் இப்போ நான் 2 படமும் பார்த்தேன், ரெண்டுமே லைக் யங்ஸ்டர்ஸ் கண்டென்ட் தான். லைக் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. லைக் இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீக்ல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நல்லா அதில் நல்லா வந்திருக்கு. டிராகன் அந்த அளவுக்கு காமெடி இல்லை, அதில் கொஞ்சம் லைக் வந்து சென்டிமெண்ட்டு, அப்புறம் அது கொஞ்சம் கருத்து அந்த மாதிரி இருக்கு. லைக் அந்த டான் அப்புறம் அந்த ஓமை கடவுளை வச்சு ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க. மிஷ்கின் கேரக்டர் அதான் சார். லைக் அந்த டான்ல எஸ்ஜே சூர்யாவை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓவரால்லாம் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்துட்டு வரப்போ ஓகே அப்படிதான் தோணுது. ஆனால் லைக் வந்து லைக் அந்த மூவி பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணலாம், நல்லா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு.